Hello students, welcome to Shiny Max 9th standard Max chapter 3 exercise 3.1 ல third sum solve பண்ணிரலாம். Find the degree of the following polynomials. அதாவது நம்ம இந்த क्वेश्चनல polynomials கொடுத்திருப்பாங்க. அதோட டிகிரி என்ன அத தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் சால்வ் பண்ணிரலாம். சோ இந்த மாதிரி டிகிரி கண்டுபிடிக்கணும்னா அதோட வேரியபிள்ஸ் தான் நீங்க பார்க்கணும். சோ இப்போ வேரியபிள்ஸ்னா இங்க என்னதெல்லாம் y^2 உம் y^7 உம் இதுதான் இங்க வேரியபிள்ஸ். ஓகேங்களா? சோ இதுல ஹையஸ்ட் பவர் எதுக்கு இருக்குன்னு பார்க்கணும். சோ இப்போ பாருங்க 2 விடைக்கு 7 தான் பெரிய நம்பர். அப்ப இதுதான் என்னது ஹையஸ்ட் பவர். அப்ப இதுதான் இதோட டிகிரி. சரிங்களா? அப்ப டிகிரி எழுதிரலாமா? டிகிரி is equal to 7. புரியுதா உங்களுக்கு? வேரியபிள்ஸ்ல ஹையஸ்ட் பவர் எதுக்கு இருக்கோ அதுதான் அந்த பாலினாமியலோட டிகிரி. சரிங்களா? ஓகே, இப்போ பாருங்க செகண்ட் சப்டிவிஷன் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. ஆல்ரெடி பார்த்தோம் இந்த மாதிரி டிவைடருக்கு கீழே எக்ஸ்ட்ரா வந்துனா அதை டிவைடருக்கு மேல கொண்டு போனோம். அதை விடைக்கு இந்த சமயம் ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஏன்னா இங்க பாருங்க மேல இருக்கக்கூடிய எல்லா எக்ஸ்ட்ராம்லையும் x^2 காமனா இருக்குது. அதனால நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா x^2 காமனா வெளியே எடுக்க போறேன். சரிங்களா? இப்போ இங்க x^2 தான் இருக்கு, அதே நம்ம வெளியே எடுத்துட்டோம். அப்ப பேலன்ஸ் அங்க 1 மட்டும் தான் இருக்கும். சரிங்களா? அதாவது x^2 முன்னாடி எதுவும் இல்லாட்டா 1. அப்ப x^2 வெளியே எடுத்துட்டா பேலன்ஸ் அங்க 1 மட்டும் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த மைனஸ் சிம்பல். இப்போ இங்க x^4 இருக்கு. ஸோ x^4னா அதை எப்படி எழுதலாம்னா x^2 × x^2. ஓகேங்களா? மல்டிபிள் பண்ணும்போது பேஸ் சேமா இருந்துன்னா அதோட பவரை ஆட் பண்ணுவோம். 2 2 ஆட் பண்ணா 4. புரியுதா? இப்போ x^2ல ஒரு x^2 வெளியே எடுத்துட்டோம். பேலன்ஸ் ஒரு x^2 உள்ளே இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் இந்த பிளஸ் சிம்பல், அப்புறம் அந்த 6 அப்படியே ரைட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை எப்படி எழுதிடலாம்? x^2 × x^2 × x^2. சரிங்களா? x^6 இந்த மாதிரி நம்ம ரைட் பண்ணிக்கலாம். இங்க ஒரு x^2 நம்ம வெளியே கொண்டு வந்துட்டோம். அப்போ பேலன்ஸ் அங்க 2 x^2 இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ அதை ஆட் பண்ணி எழுதிடலாம். உங்களுக்கு புரியதுக்காக தான் நான் அப்படி எழுதிக்கிட்டேன். ஸோ பேஸ் சேமா இருக்கு, பவர் ஆட் பண்ணிடலாமா? 2 2 ஆட் பண்ணா 4. புரியுதா உங்களுக்கு? ஓகே, ஆல்ரெடி டிவைடருக்கு கீழே x^2 இருக்கு. ஸோ மேலே x^2, டிவைடருக்கு கீழேயும் x^2. சரிங்களா? ஓகே, நம்மளுக்கு இப்போ பேலன்ஸ் என்னது இருக்கும்? 1 - x^2 + 6x^4. இப்போ டிவைடருக்கு கீழே எந்த வேல்யூமே இல்லை. இப்போ செக் பண்ணுங்க வேரியபிள்ஸுக்கு எதுக்கு ஹையஸ்ட் பவர் இருக்கு? இந்த 4 தான் பெரிய நம்பர். சரிங்களா? அப்போ இதோட டிகிரி 4ன்னு நம்ம ரைட் பண்ணிட்டாலே போதும். சரிங்களா? ஓகே, இனிமே தேர்ட் சப்டிவிஷன் பார்த்துடலாம். ஸோ இந்த மாதிரி சம் இருந்துன்னா ஃபர்ஸ்ட் இந்த x³ இன்சைட் மல்டிபிள் பண்ணணும். சரிங்களா? அப்போ x³ × x² மல்டிபிள் இருக்கு, பேஸ் சேமா இருந்துன்னா பவரை ஆட் பண்ணலாம். சரிங்களா? 3 × 2 ஆட் பண்ணா 5. நெக்ஸ்ட் இந்த பிளஸ் சிம்பல். இனி x³ × x. இங்க xோட பவர்ல எதுவுமே இல்லாட்டா 1 இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? பேஸ் ஈக்குவலா இருக்கு, பவரை ஆட் பண்ணலாம். 3 + 1 4. ஓகே, இப்போ பாருங்க ஹையஸ்ட் பவர் எதுக்கு இருக்கு? 5 தான் இங்க ஹையஸ்ட் பவர். சரிங்களா? ஸோ அப்போ இதோட டிகிரி என்னன்னா 5ன்னு நம்ம ரைட் பண்ணிக்கலாம். டிகிரி is equal to 5. ஓகே, இனிமே ஃபோர்த் சப்டிவிஷன். ஓகே, இதை டைரக்டா கண்டுபிடிக்கலாம். இங்க x^4, இங்க x^2, இங்க x^6. அப்ப 6 தான் என்னது ஹையஸ்ட் வேல்யூ. அப்ப இதோட டிகிரி 6ன்னு நம்ம ரைட் பண்ணிக்கலாம். டிகிரி is equal to 6. ஓகே, நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சப்டிவிஷன். இங்க p^4, இங்க p³ அப்புறம் இங்க p2. அப்ப ஹையஸ்ட் பவர் 4 தான் இல்லைங்களா? அப்ப இதோட ஆன்சர் என்னன்னா 4. புரியுதா உங்களுக்கு? இப்போ பாலினாமியல்ஸுக்கு டிகிரி கண்டுபிடிக்கணும்னா அதோட வேரியபிள்ஸை தான் நீங்க பார்க்கணும். சரிங்களா? ஸோ இங்க வந்து வேரியபிள்ஸ் வந்து p. சில கொஸ்டின் எல்லாம் y இருக்கும், x இருக்கும், z இருக்கும், இந்த மாதிரி எது வேணாலும் இருக்கும். அதோட பவரை நீங்க அடுத்த செக் பண்ணணும். சரிங்களா? அதுல ஹையஸ்ட் வேல்யூ எது இருக்கோ அதுதான் அதோட டிகிரி. புரியுதா உங்களுக்கு? ஓகே, இவ்வளவு தான் இந்த சம். இந்த சம் உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.